எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஓவலேஷன் அப்படின்னா என்ன, ஓவலேஷனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், சரிங்களா? இப்போ ஓவலேஷன் அப்படின்னா என்ன, நமக்கு மந்த்லி பீரியட்ஸ் ஆகுது இல்லையா, அந்த பீரியட்ஸ் ஆகிற செகண்ட் டேலேருந்து நமக்கு ஓவரின்னு சொல்கிற கருப்பையிலேருந்து கருமுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ டே 2 பீரியட்ஸ் ஆகி 2வது நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர ஆரம்பிக்கும். அது வளர்ந்து ஒரு 17லேருந்து ஒரு 20-22 வர்றது வரைக்கும் அது வளரும். அதுக்கப்புறம் அந்த ஓவரிங்கிறது வந்து அந்த எக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி அதை வந்து ரப்ச்சர் பண்ணிடும், அது வெடிச்சிரும். அந்த ஓவரியிலேருந்து அது வெளியே வெடித்து வந்து அந்த ஃபாலோப்பியன் டியூப், அந்த டியூபுக்குள்ளே போயிடும். அதுக்கு பேர் தான் ஓவலேஷன் சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போது அது எப்போ ஆகும், நான் ஃபார் எக்ஸாம்பிள் 28லேருந்து 30 நாளில் பீரியட்ஸ் ஆகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, எப்போவுமே அதாவது பாஸ்ட் ஒரு 6 மாதமாக 28லேருந்து 30 நாளில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பீரியட்ஸ் ஆகிடுவீங்க அப்படின்னா, அப்போது உங்களோட ஓவலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 12வது நாள்லேருந்து ஒரு 17வது நாளுக்குள்ளே எப்போ வேணாலும் இருக்கலாம். அது கண்டிப்பாக இந்த டேட்டில் தான் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. 12லேருந்து 17 நாளுக்குள்ளே எப்போ வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? இப்போது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ எனக்கு மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் ஓவலேஷன்னா என்ன, அது எப்படி இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நான் மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் தான் ஓவலேஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓவலேஷன்னா அந்த எக்கு வந்து கொஞ்சமாக வெடித்து அந்த டியூபுக்கு வர்றது தான் ஓவலேஷன். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம காண்டாக்டில் இருந்தால் தான் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்டு நான் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர்க்கு வந்து பேபி பிளானில் இல்லை. ஸோ அதனால் நான் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. ஸோ லேட்டராக பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும்போது தான் எனக்கு இதை பற்றி தெரிய வந்துச்சு. ஓவலேஷன் டைமில் காண்டாக்டில் இருந்தால் தான் நம்மளால் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஓவலேஷன் ஓகே எப்படி நடக்குங்கிறது தெரிஞ்சுட்டு, பட் அது எப்படி இருக்கும், அந்த சிம்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ தான் நம்மளால் ஓரளவுக்கு அந்த இதை மேட்ச் பண்ணி காண்டாக்டில் இருக்க முடியும், சரிங்களா? ஸோ வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியல, நான் எதுவுமே நோட்டீஸும் பண்ணலை. அப்புறம் ஒரு சில பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து அதை நோட்டீஸ் பண்ணுங்கள், ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து அதை நோட்டீஸ் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே என்ன சேஞ்சஸ் ஆகுது. கரெக்டாக உங்களுக்கு 28லேருந்து 30 நாளுக்குள்ளே பீரியட்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2-3 மாதத்துக்கு நோட் பண்ண ஆரம்பித்தேன். நோட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சில சிம்டம்ஸ் தெரிய வந்துச்சு. எனக்கு வந்து 28லேருந்து 30 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக பீரியட்ஸ் ஆகிடும் அந்த டைமில். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அதாவது பீரியட்ஸ் ஆகி ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக எனக்கு வந்து முதுகில் பின்னாடி லோவர் பேக்கில் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு பெயின் இருக்கும். ஏதாவது ஒரு சைடில் வந்து எனக்கு லைட்டாக ஏதோ ஊசி வச்சு குத்துற மாதிரி அப்பப்போ ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நோட் பண்ணேன், அது ஒன்று இருந்துச்சு. 2வது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓவலேஷன் பக்கத்தில் வரும்போது என்னோடய ரைட்டு இல்லைன்னா லெஃப்ட்டு, ஏன்னா 2 சைடில் ஓவரி இருக்குது, ரைட்லேயும் இருக்குது லெஃப்ட்லேயும் இருக்கும். ஸோ மந்த்லி நமக்கு ரைட்லேருந்து இல்லைன்னா லெஃப்ட்லேருந்து வரும், இல்லை 2 சைட்லேருந்தும் வரலாம். ஸோ எந்த சைட்லேருந்து ஓவரிஸ் வளருதோ அந்த சைடில் வந்து லைட்டாக ஒரு கிராம்ப் இருக்கும், அதாவது லைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்போவுமே இருக்காது, நம்ம தூங்குறப்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணால் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கிராம்ப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஓவலேஷன் ஆக போகுது, நாளைக்கோ இல்லை இப்போ அடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் ஆக போகுது அப்படின்னா கொஞ்சம் அந்த பெயின் வந்து கொஞ்சம் ஹெவியாகும். அண்ட் என்னோடய வயிற்றில் பார்த்திங்கன்னா எனக்கு வயிற்றில் வந்து கேஸ் ரொம்ப ஆன மாதிரி இருக்கும், ரொம்ப பெருசான மாதிரி இருக்கும், சரியாக மோஷன் போக முடியாது. அந்த மாதிரி சில பிரச்சனை இருந்தாலே எனக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே ஓவலேஷன் ஆக போகுது அப்படின்ட்டு. அண்ட் ஓவலேஷன் நடந்துகிட்டு இருக்குது, ஆக போகுது, அடுத்த ஒரு 1 ஹவர்லேயோ இல்லை ½ அன் ஹவர்லேயோ இல்லை நடந்துகிட்டு இருக்குது, அது முட்டை வெளியே வெடித்து வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னோடய வஜைனா டிஸ்சார்ஜில் வந்து எனக்கு தெரியும். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லி டைப் டிஸ்சார்ஜ் ஆகும், நல்ல கெட்டியாக இருக்கும், எக் ஒயிட் மாதிரி இருக்கும்.
ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். அது அப்படி ரெண்டு ரெண்டு விரலுக்கு அடியில் வச்சுட்டு இப்படி அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன், அந்த இமேஜை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஓவலேஷனுக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம். ஓவலேஷன் நடக்க போகுது, இல்லை அடுத்த ஒரு 1 ஹவர்லேயோ இல்லை ஒரு 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 3 to 4 ஹவர்ஸ்லேயோ நடக்க போகுதுங்கிறதுக்கான சிம்டம்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து எனக்கு வேறு என்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மோஷன் போகிறப்ப வந்து எனக்கு பெயின் இருக்கும். ஒரு மாதிரி வயிறில் பெயின் இருக்கும். எனக்கு மோஷன் போகிறப்பெல்லாம் வந்து வயிற்றில் ஒரு மாதிரி ரொம்ப வலிக்கிற மாதிரி ஒரு பெயின் இருக்கும். அதுலேயே வந்து கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு வந்து ஓவலேஷன் சிம்டம்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து முன்னாடியே இருந்திருக்கு, பட் ஆனால் அதை வந்து நான் கவனிக்கலை. ஒருத்தங்க சொன்னதுக்கப்புறம் இது ஒரு 2-3 மந்த்ஸ் நான் நோட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு ஓவலேஷன் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வந்து நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு 28லேருந்து 30 டேஸ்க்குள்ளே ஆகுது, பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 10வது நாள்லேருந்து ஒரு 17வது நாள் வரைக்கும் நோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த சிம்டம்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதே வந்து இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது, அந்த எக்கு எப்போது வெளியே வரும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போது 28லேருந்து 30 டேஸ் ஆகிறவங்களுக்கு கூட எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸுமே இல்லை. ஆனால் பாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக வந்து உங்களுக்கு 28லேருந்து 30 நாளுக்குள்ளே தான் பீரியட்ஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஓவலேஷன் கிட் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு என்னோடய கிட்டை தான் நான் உங்களுக்கு இந்த இமேஜில் காட்டியிருக்கேன், இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ இது என்னோடய கிட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5 கிட் வரும். ஒரு ஹோல் பாக்ஸில் வந்து 5 கிட் வரும். நீங்கள் வந்து 28லேருந்து 30 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் ஆகிறவங்களா இருந்தீங்கன்னா 12வது நாள்லேருந்து செக் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு ஃபஸ்ட் யூரினில் தான் செக் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 10 மணிக்கு அந்த மாதிரி செக் பண்ணுங்கள். டெய்லி செக் பண்ண எந்த அன்னைக்கு வந்து டார்க்காக இருக்கோ அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு ஓவலேஷன் நடக்க போகுது, ஓவலேஷன் ஆகுது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த சிம்டம்ஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓவலேஷன் கிட் பார்த்திங்கன்னா நான் என்னமோ 500 ருபீஸ் அந்த மாதிரிக்கு தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ என்னோடய சிம்டம்ஸ் ப்ளஸ் இந்த டெஸ்ட்டு கிட்டை வச்சு பார்க்கும்போது எனக்கு நல்லாவே மேட்ச் ஆச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஓவலேஷன் சிம்டம்ஸ் தெரியும், அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓவலேஷன் எப்போ நடக்குங்கிறது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. இன்கேஸ் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் குட், பட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் எப்போ ஓவலேஷன் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? ஸோ இந்த ஓவலேஷன் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக எப்போ ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் கான்டாக்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கன்சீவ் ஆகலைனாலும் அந்த ஓவலேஷன் டேட் அந்த சிம்டம்ஸ்லேருந்து ஒரு 15 நாள் கழித்து கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். ஒரு 15லேருந்து ஒரு 17 நாளுக்குள்ளே கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும். எனக்கு இப்படி தான் ஆகும். இன்கேஸ் நான் அந்த டைம் கன்சீவ் ஆகலை அப்படின்னா ஒரு 17 நாளில் கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது சிம்டம்ஸ், இதை தவிர ஓவலேஷனுக்கான சிம்டம்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதை பற்றி பேசுவேன். ஸோ தட் நிறைய பேருக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.